அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ஒரு வீடியோ பதிவு ஒன்று பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு வந்துருங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். ஸோ வீடியோல விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வந்து சொல்றதை கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்க வாயிலேயே ஒரு சில உண்மைகள் வந்து ஒத்துக்கிறாங்க. டிஎம்கே ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதே மாதிரி போதைப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, கஞ்சா இதெல்லாம் வந்து அதிகமா இருக்குன்ட்டு அவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க. இதுல என்ன ஒரு கால கொடுமைனா, உண்மையிலுமே விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போ உயிரோட இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த அம்மா பேசுறதுலாம் நினைச்சு பாருங்க. அவர் எந்த அளவுக்கு வந்து நல்ல பேர் வந்து மக்கள்கிட்ட சம்பாதிச்சுட்டு போனாரோ, அந்த நேம கெடுக்கிற ஒரு பர்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க. ஏன்னா இதே டிஎம்கேல வடிவேலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மானவாரியா கண்டபடி திட்டி, குடிகாரன், கேப்டன், தண்ணியிலேயே மிதப்பான் அப்படி இப்படின்னு ஸ்டேஜ்ல வந்து அவர் பேசுனத கீழே எல்லாரும் கை கொட்டி சிரிச்ச வீடியோ நீங்க போய் பார்த்தினாலே தெரியும். கீழே கருணாநிதியில இருந்து, மு.க. ஸ்டாலின்ல இருந்து, டிஎம்கே உடைய எல்லா உறுப்பினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கைகொட்டி சிரிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நாகரிகம் இல்லாத பேச்சுக்கு உங்க உங்க ஹஸ்பண்ட், அதாவது பிரேமலதா அவர்கள் தான் நான் சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட ரொம்ப கேவலமா கொச்சையா ஒரு ஸ்டேஜ்ல பேசினதை எல்லாரும் வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. அதே ஒரு மேடையில யார் கைகொட்டி சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் வந்து சிரிச்சு உங்க ஹஸ்பண்ட் வந்து கேவலப்படுத்தினாங்களோ, அதே ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு அவங்களை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இதை விட ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு துரோகம் அப்படிங்கிறது இதை விட பெருசா எதுவுமே கிடையாது. இதை விட ஒரு பெருசா கிடையாது. என்ன ஒரு ஆச்சரியம்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு 2 பசங்க வேற. அவங்களுக்கு கூடமா அறிவு இருக்காது? உண்மையிலேயே சொல்றேன், அவங்களுக்கு கூடமா அறிவு இருக்காது? எந்த அளவுக்கு பாருங்களேன். அதே ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்ன? ஒரு மாநிலத்துல ஒரு ஆட்சி நல்லா இருக்குங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்ன? அந்த மாநிலத்துல பெண்களுடைய பாதுகாப்பு. 2வது இளைஞர்களுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. இது 2மே இல்லாத ஒரு ஆட்சி வந்து எப்படி நீங்க நல்ல ஆட்சி? இதுக்கப்புறம் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இவங்க சிசிடிவி கேமரா வச்சு இவங்க வந்து சொல்லிடுவாங்களாம். இவங்க சொல்றாங்க விஜய வந்து பாத்தீங்கன்னா லாலிபாப் இது. நீங்க போன வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினீங்க உங்களுக்கு தெரியுமில்ல? இத்தனை வருஷம் ஆட்சி, இத்தனை வருஷம் நீங்க வந்து கட்சி நடத்திட்டு வரீங்க. லாஸ்ட் டைம் ஏன் 1% ஓட்டு கூட உங்களால வாங்க முடியல? அப்ப நீங்க யாரு? இதுல என்ன ஒரு வருத்தம்னா, இந்த அம்மா சொல்லுது பாருங்க, வாய் கூசாம அப்படியே சொல்லுது. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி இதே விஜயகாந்த் பிரேமலதா சொன்னாங்க, டிஎம்கேங்கிறது கஞ்சா ஊழலுக்கு பேர் போன ஒரு கட்சி, அவங்க ஆட்சி வந்தாலே அப்படிதான் இருக்குன்ட்டு ஒரு 6 மாசம் முன்னாடி கூட அப்படி பேசியிருக்கிறாங்க. அப்படி இப்ப அந்த பெல்ட் அடிச்சு பேசுறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கால கொடுமைங்கிறது அதுதான். அதான் சொல்லுவாங்க, பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான். நீங்க பணத்தை வாங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா உங்க வீட்டுக்காரரை கேவலப்படுத்தி, கொச்சப்படுத்தி, எல்லாரும் முன்னாடியும் வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்து சிரிச்சு, அவருடைய எல்லா ரெஸ்பெக்ட், அவர் மேல இருக்கிற எல்லா ரெஸ்பெக்டையும் காலி பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் தான். இப்ப அவரு இருக்கிற அதே டிஎம்கே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுல அதோட விட்டுருங்க. ஓகே, அது உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூடு சொரணை இல்ல, அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா போய் சேர்ந்துட்டீங்க. இப்ப சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இளைஞர்கள் கஞ்சாயத்துல வந்து ரொம்ப இதானது, போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆன அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உங்களுக்கு தேவையா? இதுதான் நீங்க வந்து மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசு, மக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்களாம் வந்து மக்கள்கிட்ட போய் பேசுறீங்கல்ல, உங்க ஆட்கள் இல்லாம பொதுவான ஆட்கள்கிட்ட போய் பேசி பாருங்க. உங்களுடைய லட்சணம் என்னங்கிறது தெரியும். மக்கள் இதை பார்க்கும்போது உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரதை வந்து பார்த்துப்பாங்க. எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இவங்களே ஒத்துக்கிறாங்க. டிஎம்கே ஆட்சியில வந்து போதைப் பொருள் வந்து போதைப் பொருள் வந்து அதிகமா தான் இதாகுது. அதனால இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியுதுன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க. நீங்க தான் மக்களை முடிவெடுக்கணும். நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுக்கப்புறமும் தொடர்ந்துச்சுன்னா இவங்களுக்கு பாருங்க, இவங்களோட கூட்டணியில தான் வந்து அடுத்து ஆட்சி அமைச்சுச்சுன்னா நினைச்சு பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்க தமிழ்நாடு. சிந்திச்சு முடிவெடுங்க. மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க மாறணும். நாம மாறணும் எல்லாருமே. மாற்றத்தை நோக்கி நீங்க யாருக்கு வேணா போடுங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, யாருடைய கொள்கை பிடிச்சிருக்கு, யார் வந்தா கரெக்டா இருக்குமோ அதை நோக்கி போங்க. பட் இதுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுங்களேன் ரொம்ப கஷ்டம். அடுத்து வரக்கூடிய 5 வருஷம்லாம்
தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமா போயிடும். இந்த தடவை விட்டோம்னா திரும்பவும் தமிழ்நாடை நம்ம இங்க வாழக்கூடிய ஒரு மாநிலமா இந்த தமிழ்நாடு இருக்காது. நீங்க முடிவெடுத்துக்கங்க. அடுத்து வரக்கூடியதுல மாற்றம் வேணும்னா நீங்க யாருக்கு வேணா போடுங்க. ஆனா இந்த டிஎம்கே அப்படிங்கிறது உண்மையிலுமே சொல்றேன், நம்ம திரும்ப புதக்குழியிலே போய் விழுவுற மாதிரி தான். முடிவெடுத்து பண்ணுங்க. மாற்றத்தை நோக்கி போங்க. அது உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள நோக்கி போங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? இந்த கூப்பன் இது குடுக்குறேன், அது குடுக்குறேன். தயவு செஞ்சு இதெல்லாம் நான் வந்து நம்பாதீங்க. இவங்களோட ஆட்சியில என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நீங்க வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இவங்க குடுக்குற அந்த சலுகைகள்லாம் தூக்கி போட்டு மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா போயிடும். 90% என்ன நடந்திருக்கு, 10% வச்சு நீங்க முடிவெடுக்காதீங்க. 90% என்ன நடந்திருக்குங்கிறத வச்சு முடிவெடுங்க. ஏன்னா, அடுத்த 5 வருஷம் நம்ம வாழ்க்கை இதை நோக்கி தான் இருக்கு. சிந்திச்சு செயல்பட்டு முடிவெடுங்க. ஓகேங்களா? மிக்க நன்றி.